ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு ஆம்லேட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ஆம்லேட்னா, குடமிளகாயை வச்சு ஆம்லேட் பண்ண போகிறோம். இது ரொம்ப அருமையாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு ஒரு பெரிய கேப்சிகம் எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரவுண்டாக எத்தனை பீஸ் வருமோ அத்தனை பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு ஒரு பவுலில் 3 முட்டையை உடச்சி சேர்த்துருக்கேன். இந்த முட்டையை ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர்க் ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி அடித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்பூனை வச்சு இப்போ நம்ம சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கோம்ல குடைமிளகாய், அதை இது கூட ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். அது ஒரு அரை கப் அளவுக்கு இருந்துச்சு. அதை சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். காரம் நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா பச்சை மிளகாய் இல்லைனா 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நான் அதிகமாக சேர்க்கலை. இப்போ ஒரு தோசை தவா நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க குடைமிளகாயை ஃபஸ்ட்டு அந்த முட்டை அடித்து வச்சுருக்கோம்ல அதில் வச்சுட்டு இப்படி எடுத்து தூக்கி வச்சுக்கலாம். ஏன்னா டைரெக்டாக வச்சோம் அப்படின்னா முட்டை நம்ம சென்டரில் ஊற்ற போகிறோம் எடுத்து, அப்போ அது வெளியில் வந்துடும். இந்த மாதிரி முட்டையில் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நமக்கு சுற்றி போகாது அதிகமாக. இப்போ அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ ஒவ்வொரு கரண்டி எடுத்து அதில் வச்சுக்கலாம். இப்படி தான் சாப்பிடணும்னு கிடையாது, நம்ம ஆம்லேட் மாதிரி கூட ஊற்றி சாப்பிட்லாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இதை நீங்கள் அப்படியே இல்லை இந்த மாதிரி இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் அரிஞ்சு போட்டு கூட ஆம்லேட் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வேகிறதுக்கு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மறு சைடு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் ஒவ்வொன்றா. இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுருங்க. மேலே வேணால் லேசாக எண்ணெய் தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு இப்போ மூடி போட்டு வேக வைக்கும்போது தான் உள்ளேலாம் நல்லா வெந்து வரும், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துட்டு எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையான குடைமிளகாய் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.